ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. எங்கள் கூட்டணி பங்காளி கூட்டணி அல்ல, மாமன் மச்சான் கூட்டணி. எங்கள் கூட்டணிக்கு எல்லோரும் வரலாம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எல்லோரும் எங்களை விரும்புகின்றனர். தமிழகத்தில் பாஜக ஆட்சி வர வேண்டும் என நினைக்கின்றனர். இந்த முறை எந்த பங்காளியுடனும் போக போவதில்லை. பாஜகவின் கூட்டணி மக்கள் முன் அற்புதமாக நிற்கிறது. எங்கள் கூட்டணி பங்காளி கூட்டணி அல்ல, மாமன் மச்சான் கூட்டணி. அக்கா, தங்கை, மாமன், மச்சான் என எல்லோரும் இணைந்து தமிழகத்தை வளப்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. மாமன் மச்சான் கூட்டணி என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை. அதில் ஜாதி, மதம், இனம் கிடையாது. அதுவே பங்காளி என்றால் ஒரே இனம். எங்கள் கூட்டணிக்கு எல்லோரும் வரலாம். 2026 தேர்தலில் அரசியல் களத்தை இந்த மாமன் மச்சான் என்ற வார்த்தை மாற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று தெரிவித்தார். பின்னர் கருணாநிதியை பற்றி விமர்சித்தும் பேசிய அண்ணாமலை, இப்போது அவரின் நினைவிடத்திற்கு கும்பிடு சென்றுள்ளார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்தது பற்றி அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், 5 முறை முதல்வராக இருந்தவர் கருணாநிதி. சித்தாந்த ரீதியாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் வேற்றுமை இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்த பணிகளுக்காக விவசாயியின் மகனாக கருணாநிதி நினைவிடம் சென்று கும்பிடு போட்டதை பெருமையாகத்தான் பார்க்கிறேன் என்று அண்ணாமலை பதிலளித்துள்ளார்.